விச் இஸ் யுவர் சூப்பர் ஃபுட்டுன்னு கேட்கும்போது என்ன கேட்டால் நான் வந்து தேங்காயை தான் சொல்லுவேன். ஏன்னா தேங்காய் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு உணவு, அவ்வளோ அற்புதமான ஒரு ஃபுட்டு. நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம தேங்காய் வந்து எடுத்துக்கிறது மூலிமா அவ்வளோ நன்மைகள் வந்து கிடைக்கும். ஸோ தேங்காவெல்லாம் வந்து நான் பேச சொன்னேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்தியன் மக்கள்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சாப்பிட்டாலே கொலஸ்ட்ரால் வந்துடும், தேங்காய் சாப்பிட்டா வெயிட் போட்டுரும், தேங்காயில் வந்து நிறைய எண்ணெய்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேங்காவை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும் போது அது வந்து ஒரு குட் கொலஸ்ட்ரால். ஆனால் அதே தேங்காவை எண்ணெயில் போட்டு வறுத்தோ பொரிச்சோ இல்லை ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணியோ சாப்பிடும்போது அது வந்து பேட் கொலஸ்ட்ரால். இப்போது உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகணும், ஹேர் வந்து நல்லா வளரணும், எனக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கணும், உடம்பு ஏறவே மாட்டுது, என்ன பண்ணாலும் உடம்பு வந்துட்டு ஒல்லியாகவே தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நான் சஜஸ்ட் பண்ணுற விஷயம் என்னென்னு வச்சுக்கோங்களேன். தேங்காய் பால் கூட வந்து கருப்பட்டி இல்லாட்டி பனங்கள் கண்டு ஒரு 2 துண்டு ஏலக்காய் வந்து போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த தேங்காய் பாலை வந்து ஒரு ட்ரிங்க் மாதிரி வந்து நான் குடிக்க சொல்லுவேன். இது வந்து சின்ன குழந்தைகளும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஸோ வயிற்றில் வந்து நிறைய புண்ணு இருக்குது, எனக்கு வந்து அல்சர் ஆயிடுச்சு, நான் நிறைய மெடிக்கேஷன் எடுத்து எனக்கு அல்சர் ஆயிடுச்சு அப்படின்னா வாரம் ஒரு முறை தேங்காய் பால் வந்து குடிக்கலாம். இல்லாட்டி டெய்லி ஒரு 3 நாள் தொடர்ந்து தேங்காய் பால் வந்து குடிச்சிடலாம். இந்த மாதிரி தேங்காய்க்குனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ தேங்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து சித்தர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் தேங்காய் அந்த வாழைப்பழம் கொடுத்தே வந்துட்டு ஒரு நோயை வந்து குணம்லாம் படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமாலாம் எனக்கு தெரியல, பட் இது வந்து ரியல். ஓகேங்களா? ஒரு தேங்காய் வாழைப்பழம் சாப்பிட்றது மூலியமாகவே நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். இப்போ நீங்கள் கோயிலுக்கெலாம் போகிறீங்க இல்லையா, இப்போ நீங்கள் கோயிலுக்கெலாம் போகிறீங்க, கோயிலுக்கு போகும்போது இந்த கோயிலுக்கு வெளியே என்ன விற்பாங்க? கொஞ்சம் பூ விற்பாங்க, தேங்காய் விற்பாங்க, வாழைப்பழம் விற்பாங்க, வெத்தலை விற்பாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து மருத்துவம் குணம் வாய்ந்த பொருட்கள். இந்த மருத்துவம் குணம் வாய்ந்த பொருட்களை வந்து நம்ம வந்து கடவுளுக்கு வந்து படைக்கிறோம். சரியா? கடவுளுக்கு படைச்சதை நம்ம சாப்பிடணும். அதாவது அந்த ஆசாமிகள் வந்து சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது மட்டும்தான் நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு தேங்காய் சில்லை வந்து நம்ம கடிச்சு சாப்பிடுறது, தேங்காய் வந்து உடைக்கும் போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் குறையும், நம்மளோட டிப்ரெஷன் குறையும். எதுக்கு கடவுள்கள் எல்லாமே வந்து கோவத்தை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த தேங்காய் உடைச்சி நான் ஒரு வேண்டுதல் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நம்ம தேங்காவை நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிள்ளையாருக்கு வந்து உடைக்கும் போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, கோபம், டிப்ரெஷன் எல்லாமே அப்படியே பறந்து போயிடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த உடைச்ச தேங்காய் வந்து சில்லிச்சில்லாக நம்ம எடுத்து வந்து சாப்பிடுவோம். அது வந்து நல்ல கொலஸ்ட்ரால் உங்களோட போன்ஸுக்கு, ஹெல்த்துக்கு, ஃபேஸ் க்ளோக்கு, ஸ்கின் க்ளோ, ஹேர் க்ளோ. ஒரு 30 நாளில் உங்ககிட்ட பேஷண்ட்ஸே வந்து கேட்பாங்க, இல்லை வந்து நானே ஒரு 30 நாளில் மற்றவங்களுக்கே ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் தேங்காவை டெய்லி உணவில் வந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு அடல்ட் மென்னாக வந்து இருக்காங்க, ஒரு 25 வயசு 24 வயசில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அரைமூடி தேங்காய் வந்து சாப்பிட்றது மூலிமா அவ்வளோ நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கும், அவ்வளோ சூப்பரான இது இருக்கும். முக்கியமாக காலையில் அரைமூடி தேங்காய் சாப்பிடுங்க, கூட வந்து ஒரு 2 ஏலக்கி வாழைப்பழம் சாப்பிடுங்க. சூப்பரான உணவுங்க. நம்ம கடவுளுக்கு படைக்கிற உணவை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வந்து ஆகலாம். ஸோ தேங்காய் மட்டும் எனக்கும் ஸ்கிப்பே பண்ணாதீங்க. தேங்காய் வந்து ஒரு அற்புதமான ஒரு உணவு. தேங்காவை சாப்பிடுங்க. நான் இவ்வளோ தான் நான் சொல்லுவேன் இந்த வீடியோவில். இதுக்கு மேலே எனக்கு இந்த வீடியோவில் வந்து பயங்கரமாக பேசி செஞ்சு தேங்காவோட பெனிஃபிட்ஸ் இருக்குது செஞ்சு நான் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்துட்டு அது ஒரு சில பேத்துக்கு கொஞ்சம் தான் போய் சேரும். ஸோ எல்லாத்துக்கும் காமனாக சொல்லணும் அப்படின்னா தேங்காய் சூப்பர் ஃபுட், அழகான ஒரு உணவு. தேங்காய் எண்ணெய், எனக்கு இந்த வீடியோ பேசும்போதே ஃபேஸ் வந்து ஸ்மைலிங்காக தான் இருக்குது. ஏன்னா வந்து அவ்வளோ நல்ல உணவு வந்து தேங்காய். ஸோ எல்லாருமே அரைமுடி தேங்காய் வச்சு டெய்லி சாப்பிடணும். ஓகேங்களா? தேங்க்யூ.